இந்த இந்த பாகவதம் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நூல், பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நூல் அப்படின்னு யார் சொல்லிக்கிறாங்க? ரிஷிகள் சொல்கிறாங்க. ஏதோ சொன்னீங்க பிரபுன்னு யாரும்? ஓகே. ஒப்பற்றது. அப்புறம் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் தேவை இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்குறதுக்கு, இல்லையா? ஸோ இது ஒப்பற்றது, பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானது, எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நூல். அதனால தான் சர்வ வேதாந்த சாரம் ஹி சர்வ வேதேத்திஹாசானாம் சாரம் சாரம் சமுத்திருத்தம் அப்படின்னு சர்வ வேத இத்திஹாசம், எல்லா வேத இத்திஹாசத்தினுடைய சாரம் இது ஸ்ரீமத் சாரம். சாரத்தின் சாரம் இது. அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அப்போது அப்பேற்பட்ட ஒரு நூலை கேட்குறதுக்கு ரிஷிகள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ நம்ம 45 மினிட்ஸ் ஸ்ரீமத் பாகவத்தில் உட்காரணுன்னாலே பசி வரும், மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், நேற்று நடந்ததை பற்றி நினச்சி பார்ப்போம், இல்லை நாளைக்கு என்ன பண்ணணும், இல்லை இன்றைக்கி மத்தியானம் என்ன நடக்க போகுது, அந்த நினைப்பெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன யோசிப்போம், சரி நம்ம டிவோட்டீஸ் கிருஷ்ணரை பற்றி கொஞ்ச நேரம் கேட்கலாம் அப்படின்னு மனசை சமாதானப்படுத்தி கேட்போம். அதுவே இன்றைக்கி பூரா நான் உட்காந்து, என்னாலே அப்படி பேச முடியாது, பூரா உட்காந்து நான் ஸ்ரீமத் பாகவதம் இல்லை கிருஷ்ணா புக்கு இதை பற்றி நான் பிரச்சாரம் பண்ணுறேன், பேசுகிறேன், ஓதுறேன்னா நம்ம எல்லோரும் உட்காந்து கேட்போமா? கிடையாது. அப்படின்னா என்ன? அந்த ரஜோ தமோ குணம் நமக்குள்ளே இருந்து இன்னும் ஃபுல்லாக வெளியே போகல. கண்டிப்பாக நம்மளாம் டிவோட்டீஸ் முன்னாடி எப்படி இருந்தோம், கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி எந்த அளவுக்கு மாறி இருக்கோம். நிறைய ரஜோ தமோ குணம் போயிருக்கு ஸ்ரீல பிரபாதருடைய கருணையினால். ஆனாலும் ஃபுல்லாக போகாதனால இந்த ரிஷிகளை மாதிரி உட்காந்து நம்மளால் கேட்க முடியல. அவங்க எப்படி கேட்குறாங்க? சரி, ஹோமம் முடிச்சிட்டோம், கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹோமம் முடிச்சிட்டோம், கொஞ்சம் போர் அடிக்குது, டைம் பாஸுக்கு கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சூத்த கோஸ்வாமி கிட்ட கேட்கல. எப்படி கேட்குறாங்க? தயவு செஞ்சு சொல்லுங்களேன் கிருஷ்ணாவை பற்றி. அப்போ அந்த ஆர்வம் அவங்களுடைய வார்த்தையில் நம்மளுக்கு தெரியும். தயவு செஞ்சு கிருஷ்ணாவை பற்றி, அவங்க லீலைகளை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதிலேருந்து எந்த குவாலிட்டி, வைஷ்ணவா குவாலிட்டி நம்ம வளர்த்துக்கணும்? இந்த ரிஷிகள்கிட்டருந்து நம்ம கற்றுக்கலாம். ஆர்வம், கிருஷ்ணரை பற்றின ஆர்வம் இல்லையா? கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்க. கிருஷ்ணரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது. தூய பக்தர்கள் கூட கிருஷ்ணா அன்லிமிட்டடுங்கிறனால அந்த கடலில் நீந்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஆர்வம் எப்பயுமே இருக்கும். நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் கற்றுக்கிற வரையும் ஆர்வம் இருக்கும். கற்றுக்கிட்டா அது நீங்கள் சாண்டிங் மாதிரி தான். ஃபஸ்ட்டு அது என்ன, அந்த ஃப்ளோவே நம்மளுக்கு தெரியாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே தெரியாது. ஸோ அப்போ ரொம்ப அட்டென்டிவாக பண்ணோம். இப்போது சாண்ட் பண்ணிவிட்டே மொபைல் பார்க்கலாம், பேசலாம், பிளான் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி ஆர்வம் இங்கே கிடையாது. கிருஷ்ணா அன்லிமிட்டட், அப்படி ஃபிக்ஸடாக தெரிஞ்சுக்க முடியாது பகவானை. அதனால தான் எல்லையற்ற பரமர் அப்படின்னு இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ அந்த ஆர்வத்தை பற்றி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பத்யாவளிங்கிற ஒரு இலக்கணத்தில், ஒரு நூலில், ஆன்மீக நூலில் எழுதுகிறாரு. இஸ்கான்கிற பேரே அந்த வாக்கியத்தினுடைய வரியிலிருந்து தான் பிரபுபாதர் எடுத்திருக்காரு. என்ன வாக்கியம் அது? கிருஷ்ண பக்தி ரச பாவிதாமதி கிரியதாம் யதி குதோபி லப்யதே தத்ர லௌல்யம் அபி மூல்யம் ஏகலம் ஜன்ம கோட்டி சுகிருத்தைர்ன லப்யதே. அப்படின்னா என்ன? கிருஷ்ணர் பக்தி ரச, கிருஷ்ணாங்கிற அந்த பக்தி ரச பாவிதா மதிஹி, கிருஷ்ணரோடைய அந்த தூய பக்தி சேவையில் மனசு எப்பவுமே மூழ்கி இருக்கணும். அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்ங்கிறது. கிருஷ்ணரோடைய சாதாரண பக்தி நிலையில், தூய பக்தி நிலையில், தூய பக்தி சேவை செய்துட்டு மனசு எப்பயுமே அதில் மூழ்கி இருக்கணும். அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஸோ கிருஷ்ண பக்தி ரச பாவிதா மதி கிரியதாம் எதி குதோப்பி லப்யத்தே. எங்கேயாவது அந்த கிருஷ்ண பக்தி ரச பாவிதா மதி ஜன்ம கோட்டி சுகிருத்தைர்ன லப்யத்தே. கோட்டி ஜன்ம சுகிருத்தி பண்ணாலும், புண்ணியம் பண்ணாலும் கிடைக்காது. புண்ணியம் பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்கள். புண்ணியம் பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும்? நம்மளே பார்த்துருப்போம் இல்லை? ஃபஸ்ட்டு இந்த லோகத்துக்கு வருவோம், அப்புறம் சொல்லுங்கள். கண்டிப்பாக மன அமைதி, டெம்பரரியான மன அமைதி கிடைக்கும். அப்புறம் நல்ல பணம் கிடைக்கும். இல்லை, மன அமைதி கிடைக்காது.
அது ஓகே, அது கிடைக்கும். நிறைய புண்ணியவான்கள் பயங்கரம் பூமியிலே ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆ புரியல. இல்லை, பதவி, அப்புறம் ஆகட்டும், பாடகராகட்டும், நடிகராகட்டும், ரொம்ப புகழ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு மன நிம்மதியாக இருக்காது. நம்மளை நிறைய பேர்த்துக்கு தெரியாது, மேபி இஸ்கானில் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்கள விட மன நிம்மதி நம்மளுக்கு தான் இருக்கும். ஸோ அது புண்ணியம் பண்ணால் நல்லா பணம் கிடைக்கும், நல்ல அழகு, நல்ல அறிவு, இதெல்லாமே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணால் உபதேவதா ஆகலாம். அதாவது தேவர்களுக்கும் மனித குலத்துக்கும் இடையில உபதேவதாஸ் இருக்காங்க. தேவர்களுடைய குணமும் இருக்கும், ஆனால் அதே சமயம் மனிதர்கள் தான் அவங்க. இன்னும் ரொம்ப அதிகமாக பண்ணால் 33 கோடி தேவகனால ஒருத்தங்கள ஆகலாம். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டாப் மோஸ்ட் லெவலில் பண்ணால் இந்திர தேவர் ஆகலாம். அந்த புண்ணியத்து கூட ஆன்மீகத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணி ரொம்ப பெரிய லெவலில் ஹையஸ்ட் புண்ணியம் பண்ணால் பிரம்மதேவர் ஆகலாம். ஆனால் நம்ம பிரம்மா பியோர் டிவோட்டி, சுத்த பக்தர், அவரை தவிர மிச்ச பிரம்மாக்களை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த லெவல் வரையும் தான் போக முடியும். ஸோ அந்த பிரம்மதேவருடைய லெவலுக்கு போகிறக்கே 100 ஜென்மம் உங்கள் டியூட்டியை தவறாமல் பண்ணியிருக்கணும், புண்ணியம் மட்டுமே பண்ணியிருக்கணும், பாப்பன்னா என்னென்னே தெரியக்கூடாது. அப்படின்னா 100 ஜென்மத்துக்கு. அது ஒரு ஜென்மம் மனுஷ ஜென்மம் எதா வேணா இருக்கலாம். ஆனால் மனுஷ ஜென்மத்தில் தான் அது அந்த புண்ணியத்தை சேர்க்க முடியும், மிருகமாக இருந்து சேர்க்க முடியாது. ஸோ அவ்வளோ பண்ணால் பிரம்மாவாகலாம். ஸோ அதை தாண்டின ஒரு புண்ணியம் இருக்குது, பக்தி புண்ணியம், முக்தி புண்ணியம்னு ஒன்று இருக்குது. பக்தி வினோத் தாக்கூர் கூட சொல்லார். அந்த முக்தி புண்ணியம் இந்த மாதிரி மெட்டீரியல் வேர்ல்டில் புண்ணியம் பண்ணி அந்த முக்தி அடைய முடியாது. நீங்கள் அந்த முக்தி அடையிற லெவலுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணாலுமே உங்களுக்கு பக்தி கிடைக்கிற சான்ஸ் இல்லை. டெம்பரரியாக நீங்கள் முக்த புருஷனாக இருக்கலாம். ஒரு பக்தன், தூய பக்தன் தான் உண்மையான ஒரு முக்தன், இல்லையா? ஸோ ஜென்ம கோட்டி சுக்ருதி பண்ணாலுமே இந்த கிருஷ்ண பக்தி ரச பாவிதா மதி கிடைக்காது. நம்மளுக்கு பிரபுபாதோடைய பிளெஸ்ஸிங்ஸில் இதுதான் கிருஷ்ண பக்தி ரச பாவிதா மதி பார்த்துக்கோன்னு பிரபுபாத் கொடுத்தாரு. அவரும் காமிச்சார் நம்மளுக்கு, இப்படி தான் ஒரு பியூர் டிவோட்டி இருக்கணும். ஏன்னா அவர் பியூர் டிவோட்டி, அதனால தான் ஆச்சாரியர். அவருடைய செயல்பாடில் காமிப்பார், இப்படி தான் கிருஷ்ணாவை சர்வீஸ் பண்ணும் பியூர் டிவோட்டியாக, பேர் புகழ் எதிர்பார்க்காம சுத்த மனசோட சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு பிரபுபாதர் காமிச்சார். ஸோ அந்த ஸ்டேஜ், நம்ம அந்த ஸ்டேஜுக்கு அடையலைனாலும் அந்த பாதையில் இருக்கோம், சரியாக நம்ம பண்ணணும். ஸோ அப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணாலும் கிடைக்கக்கூடாத ஒரு விஷயம் எங்கேயாவது கிடச்சிதுன்னா உடனே காசு கொடுத்து வாங்கிடுங்க அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்கிறார். அப்போ காசுன்னா நாணயம் கொடுத்து வாங்க முடியுமா அது? அப்போது காசுன்னா இங்கே எதை செலுத்த சொல்கிறாரு, எந்த பணத்தை செலுத்த சொல்கிறாரு? தத்ர லௌல்யம் அப்பி மூல்யம் ஏகலம். இந்த கிருஷ்ணா கான்சியஸை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பணத்தை தான் செலுத்த முடியும். லௌல்யம்னா என்ன? ரொம்ப தீவிரமான ஆர்வம், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தீவிரமான ஆர்வம். அப்படின்னா என்ன? வெளியே எல்லாரும் பார்க்குறாங்களேங்கிறதுக்காக நான் பெரிய டிவோட்டி, கிருஷ்ணா நிறைய இருக்காங்க, அவங்கள சஹஜியாஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே உள்ள அழுக்கு போகல, நான் இந்த உடல் தான்னு அவங்க பூர்ண பாடி கான்சியஸில் தான் இருப்பாங்க. ஆனால் வெளியே காமிச்சுக்குவாங்க. மது பண்டித் பிரபு ரீசெண்டாக ஒரு லெக்சரில் சொன்னார், அழுது ட்ரைனிங் எடுப்பாங்க. சிம்டம்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரசிக்குன்னு ஒரு சிம்டம் இருக்குது, ஆனால் அதை ட்ரைனிங் எடுத்து வர்றதில்லை. அதை பியூர் டிவோட்டி வெளியே காமிக்கணும்னு கிடையாது. பிரபுபாதர் காமிக்கல, எவ்வளோ ஸ்டடியாக இருந்தார், ஆனால் அவர் பியூர் டிவோட்டி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அதை பற்றி சொல்லலை இங்கே. அந்த ஆர்வம், தீவிரமான ஆர்வம் இருந்தால் தான் அந்த கிருஷ்ண பக்தியை நம்ம பெற முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு உதாரணம். ஒரு பாகவத பிரச்சாரம் பண்ணுறவர், பணத்துக்காக ப்ரொஃபஷ்னல் ரிசைட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரச்சாரம் பண்ணுறவர் ஒரு இடத்துல பாகவத பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார், பாகவத சப்தாகம் எடுத்துகிட்டு இருந்தார் பணத்துக்காக. ஏன்னா 7 நாளில் பாகவதம் கோர்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா பாகவத்தில் அதுக்கு பதில் இருக்குது. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சான் பண்ணோமே, என்னது? நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவை. நித்தியமாக பண்ணணும். நித்தியம்னா என்ன? இந்த ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் பண்ணால் போதுமா? இல்லை, நீங்கள் பல ஜென்மம் எடுத்தாலுமே, டிவோட்டியாக எடுத்தாலுமே, இல்லை நீங்கள் இங்கே ஜென்மமே இன்னொரு பிறவையே எடுக்கல, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் போனாலும் பாகவதம் தான் நித்தியமாக அங்கே செயலில் இருக்கும். எல்லாமே தனியாக உட்காந்து படிக்க தேவையில்லை. ஸோ நித்தியம் பாகவத சேவையா. ஆனால் பரவாயில்ல, ஒருத்தர் சப்தாகத்தில்
பாகவதம் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போது கிருஷ்ணரை பற்றி வர்ணனை பண்ணுறாரு. கிருஷ்ணர் இப்படி இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார், அந்த அழகுக்கு நிகராக யாருமே இல்லை. கருப்பாக இருப்பார், ஷாம வர்ணம், ஆனால் ரொம்ப அழகாக இருப்பார். அவர் முடி இப்படி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக அவருக்கு நகைகள் இருக்கும், ரொம்ப பணக்காரர், அவர்கிட்ட எல்லாமே இருக்கும், நகை நிறையா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தார். அந்த குரூப்பில் ஒரு திருடன், ரொம்ப பாக்கியசாலியான ஒரு திருடன் அந்த குரூப்பில் இருக்கார். ஸோ அவர் கேட்டார், என்னது உடம்பு ஃபுல்லாக நகையா? அப்படின்னா ஓவர் நைட்லேயே நான் பணக்காரன் ஆயிடுவேனே, ஜாக்பாட் இது. நான் எதுக்கு தெரு தெருவாக போய் இல்லையா நாயாக அலைஞ்சு, சொல்லுவான்ல நாயாக உழைச்சி, நான் அந்த மாதிரி அந்த ஒரு திருடனும் யோசிச்சிருக்கேன். நாயாக உழைச்சி நான் ஏன் வந்து இப்படி கஷ்டப்படணும், அப்புறம் போலீஸ்கிட்ட பிடிபடணும், நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இங்கே ஒரு பையனை நமக்கு பிடிச்சிட்டாலே எல்லாமே கிடச்சிரும். இதை கேட்டதும் ஆர்வம் அதிகரிச்சிருச்சு. மெட்டீரியல் தான் அது, பாவ விஷயந்தான் திருடுறதுங்கிறது. ஆனால் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், லௌல்யம், அந்த ஆர்வத்துக்கு என்ன சக்தின்னு. ஒரு பௌதிகவாதி, அந்த பௌதிக உலகத்துலேயே பாபம் புண்ணியம் இருக்குது, அதுலேயும் பாவத்தை பண்ணக்கூடிய ஒரு திருடன். கிருஷ்ணர் அவர்கிட்ட இதெல்லாம் இருக்குது. அது சின்ன பையனை நினச்சிட்டார். ஏதோ விருந்தாவனத்தில் ஒரு சின்ன பையன், பணக்கார பையன் நினச்சிட்டு விருந்தாவனத்துக்கு போயிட்டார். போகிற வழியில் கிருஷ்ணா கிருஷ்ணா, மனசில் கிருஷ்ண பக்தி ரச பாவிதா மதி, பக்தி ரசா இல்லை ஆனால் பாவிதா மதி, கிருஷ்ண பாவிதா மதி, மனசு பூரா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு விருந்தாவனம் போயிட்டார். அவருடைய ஆர்வம் உச்ச நிலையில் போயிடுச்சு. அந்த பகவானை அவ்வளோ சீக்கிரம் பியோர் டிவோட்டிஸ் கூட என்ன சொல்கிறது, அந்த மாதிரி டைரெக்டாக திடீர்னு கிருஷ்ணர் வந்து நிற்க மாட்டார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் தோன்றிட்டார் அவர் முன்னாடி. அதே எந்த ரூபத்தை பற்றி அந்த பாகவதம் சொல்கிறவர்கிட்ட இருந்து கேட்டாரோ அதே மாதிரி கருப்பாக ரொம்ப அழகாக ஃபுல்லாக நகையோட கிருஷ்ணர் சிரிச்சிட்டு. ஸோ அந்த திருடன் வந்து, ஓ நீ தான் அந்த கிருஷ்ணாவா, ஓ சரி, ரொம்ப நல்ல பையன் நீ, அப்படியே கொஞ்சம் ஐஸ் போட ஆரம்பித்தார். ஏன்னா அடுத்த காரியம் நடக்கணும் இல்லையா. சரி, உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நீ ரொம்ப பணக்காரன், எனக்கு காசே இல்லை, கொஞ்சம் இந்த நகையெல்லாம் கழட்டி கொடு அப்படின்னு சொன்னப்போ, கிருஷ்ணரும் குழந்த மாதிரி தானே அங்கே அவர்கிட்ட நடிக்கிறாரு. கடவுள்னு காமிக்க தேவையில்லை. ஏ யதாமாம் பிரபத்தியந்தே, உனக்கு என்ன கடவுள்னு தெரியாது, பரவாயில்ல, நான் சின்ன பையன்தான். இல்லை இல்லை, என்னால் கொடுக்க முடியாது. ஏன்? குழந்தை என்ன சொல்லும், அதுக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை எடுத்தா என்ன சொல்லும், கொடுக்க முடியாது, எங்கள் அம்மா திட்டுவாங்க, அடிப்பாங்க, என்னால் அது கொடுக்க முடியாது. அப்போ அந்த சிறிது நேரம் தான் அந்த திருடன் வந்து அந்த கிருஷ்ணர் கூட தொடர்பில் இருந்தனால மனசு தூய்மை அடைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இந்த நகையை எடுத்துக்கோ. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கொடுக்க மாட்டேன், அம்மா திட்டுவாங்கன்னு சொன்ன கிருஷ்ணர், பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய மனசும் மாறிடுச்சு. அப்படின்னா என்ன? பகவானுடைய டிவோட்டீஸ் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்ட எண்ணத்தோடு வந்தாலும் அவங்ககிட்ட தொடர்பில் வந்தோன்னா நம்ம தூய்மைப்படுத்தப்படுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில், என்ன இது, நான் இந்த மெட்டீரியல் இது வாழ்க்கைக்கு தேவைதான, மெட்டீரியலை எப்படி ஃபுல்லாக விட முடியும்? நான் கேட்குறேன், கிருஷ்ணர் கொடுக்குறதே இல்லை, டெய்லியும் ப்ரே பண்ணுறேன், அதுக்காக டிவோட்டி தான், பட் நிறைய டிசைர் இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த திருடன் தான் நாம். அப்படின்னா என்ன? நிறைய அழுக்கோடு போகிறோம், கிருஷ்ணர் இல்லை இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அவரோட சேவையில் ஈடுபட்டு நம்ம சரியாக சேவை செஞ்சுட்டு பல மாதங்கள் பல வருஷங்கள் செய்ய செய்ய நம்ம தூய்மை அடைவோம் இல்லையா. அங்கே ஏதோ ஒரு பாயிண்டில் தேவைன்னா கிருஷ்ணர் கொடுத்துருவார். ஸோ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் அவர் தான், ரைட்டான டைமில் அவர் கொடுப்பார். அவர் பிற தேவதாவை போல் கிடையாது, தேவர்களை போல் கிடையாது, கேட்டதுமே கொடுக்கறக்கு, அது அவருக்கு நல்லதா இல்லையான்னு பார்த்து கொடுப்பார். அதுதான் உண்மையான அப்பாவுடைய ஒரு குணம் இல்லையா. ஸோ ஆர்வம் வந்து ஒரு பாகவதம் பணத்துக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர்கிட்டருந்து வாங்கி அந்த ஆர்வத்தோட பகவானை பார்க்க போனதுக்கே இவ்வளோ பெரிய தரிசனம் கிடச்சிதுன்னா, பிரபுபாதருடைய டிரெக்ஷன் பிரகாரம் நம்ம ஆர்வத்தோட கிருஷ்ண சேவை பண்ணால் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ கிருஷ்ணரை ப்ளீஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக அவரை பார்ப்போம், அந்த கடவுளை நினச்சி பாருங்கள். இந்த படைப்புக்கு கர்த்தா, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்வீட்டான, நம்ம கூட 1-to-1 ரிலேஷன் வைக்கக்கூடிய அந்த கிருஷ்ணாவை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சர்வீஸில் கூட பார்க்கலாம், சான் பண்பை கூட பார்க்கலாம். ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். பார்க்கணுன்னா இந்த எப்பயுமே பார்வைன்னா நம்ம இந்த இப்படி பார்க்கறது,
இந்த ரப்பர் கண்ணு இல்லையா, இந்த பூதத்தால் செய்யப்பட்ட இந்த கண்ணால் நம்ம பார்க்க முடியாது. இந்த கண்ணால் அவருடைய பல சூக்ஷ்ம சக்தியவே பார்க்க முடியாது. இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சக்தியே பார்க்க முடியாது, காற்றை பார்க்க முடியாது, மனசை பார்க்கவே முடியாது. ஆனால் யாருமே மனசு இல்லைன்னு சொல்லவே முடியாது. மனசு இருக்கிறனால தான் எமோஷன் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஆர்வத்தோடு நம்ம செய்யணும். இப்போ அந்த ஆர்வத்தை எப்படி நம்ம வாங்குறது? எந்த கடையில் போய் வாங்குறது? ஆர்வத்தை பற்றி பேசியாச்சு, எங்கே கிடைக்கும் அந்த ஆர்வம்? தூய பக்தருடைய மட்டம் இல்லை இன்ஸ்டிடியூஷன் இல்லையா, அங்கே கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அந்த தூய பக்தருக்கு சேவை செய்தால். அதை சூத்த கோஸ்வாமி பாகவதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 16வது வரிசையில் சொல்கிறாரு. சுஷ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி சியான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். ரிஷிகளே, அந்த பாகவதர்களுக்கு சேவை செய்யறனால, அந்த பாகவதர்னா யார்? எல்லா கெட்டதுலேருந்தும் தள்ளி இருக்கக்கூடியவங்க, அந்த கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த பாகவதர்களுக்கு சேவை செய்யறனால என்ன கிடைக்கும்? அது மகத் சேவையாக அது கருதப்படுகிறது. அந்த சேவை செய்வதால் கிருஷ்ண பக்தி ரச பாவிதா மதிஹி, அந்த லௌல்யம் கிடைக்கும். ஸோ அந்த லௌல்யம், அந்த ஈகர்னஸ், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னா என்னென்னே தெரியாமல் இருந்தோம். இன்றைக்கி நம்ம ஆரம்பத்தில் வந்தப்போ எப்படி கிருஷ்ணான்னா கொஞ்சம் பிடிக்கும். அப்புறம் என்ன பண்ணோம்? சாண்டிங் பண்ணோம். டிவோட்டி சொன்னாங்களேன்னு குரு பூஜா வந்தோம். குரு பூஜா முடிஞ்சு பிரபுபாதோடைய பாதத்தை தொட்டு நம்ம நமஸ்கரிப்போம், பாதத்தை தொட்டு தலையில் வைப்போம். இதை பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக பண்ணி இன்றைக்கி அங்கேருந்து பெரிய லெவலில் வந்துட்டோம். 16 ரவுண்ட்ஸ் இல்லையா? இப்போ தான் வந்திருப்பாங்க, ஒரு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அடுத்த வாரம் பார்த்தா 16 ரவுண்ட்ஸ் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இல்லை 6 மாதத்தில் 16, ஒரு வருஷத்தில் 16 ரவுண்ட்ஸ். அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. விஸ்வாமித்திரர் 60,000 வருஷம் தவன் செய்து ஒரு ஸ்டேஜுக்கு ஆன்மீக நிலைக்கு போக வேண்டி இருந்துச்சு. கர்தம முனி 10,000 வருஷம். அவ்வளோ ஈஸி இல்லை. பிரபுபாதர் சொல்லார், நாம சங்கீர்த்தனம் சிறிது நாட்கள் செய்தாலே போதும், அந்த 60,000 வருஷம் பண்ணதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ பிரபுபாதரை சேவை செய்தனால சான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத், அந்த புண்ணியம் கிடைக்கும். எந்த புண்ணியம்? பக்தி புண்ணியம், அந்த ஆர்வம் பகவானை சேவை செய்யறதுக்கு. இப்போ இந்த வரிசையில் சூத்த கோஸ்வாமி தன்னடக்கத்தோடு சொல்கிறாரு, நான் ரொம்ப தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன், ஆனால் நானும் தகுதி அடைஞ்சிட்டேன் பகவானை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு. அது ரொம்ப தன்னடக்கத்தோடு சொல்கிறாரு. தாழ்ந்த பிறவி, உயர் பிறவின்னு உண்மையான வேத காலத்தில் அது கிடையாது. எப்படின்னா இங்கே பார்க்கலாம், சூத்த கோஸ்வாமி பிராமண குடும்பத்தில் பிறக்க கிடையாது. விலோம ஜாத்தாகான் இருக்கு. விலோம ஜாத்தான கலப்பட திருமணம், அதன் மூலமாக பிறந்தது தான் சூத்த கோஸ்வாமி. ஆனால் நீ தாழ்ந்த ஜாதியில் பிறந்திருக்க, நீ எதுக்கு இங்கே பாடம் கற்க வர, நீ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்ல கிடையாது. வியாசதேவரும் சொல்லக்கூடிய கிடையாது. 2 பேர்கிட்ட இருந்து இந்த பகவத் ஞானத்தை எடுத்திருக்காரு. சரி, நைமிஷாரண்யத்தில் 60,000 ரிஷிகள் இருக்காங்க. அவங்களும் ரிஷிகள், பிராமண குடும்பத்தில் வந்தவங்க தான். அவங்க கூட சூத்த கோஸ்வாமியை, நீ தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர், நீங்கள் வியாசாசனத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லு. ஃபுல் ஆர்வத்தோடு கேட்குறாங்க. அந்த ஆத்மவதாம் வர, அதாவது ஆன்மீக ஞானத்திலே சிறந்த ஞானம் பெற்றவரான சுகதேவ கோஸ்வாமி கிட்டேருந்து ஞானத்தை எடுத்தனால அவரையும் எல்லாரும் வேண்டிக்கிறாங்க, நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஞானத்தை, கிருஷ்ண ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன? 1000 வருஷம் 5000 வருஷம் முன்னாடி இந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு கிடையாது. ஏதோ ஒரு சில இடத்துல இருந்துச்சு, வேத சாஸ்திரத்தில் அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி இது வந்துச்சு நம்ம சொசைட்டியில்? வெறும் இந்த 100 வருஷம், பிரபுபாதர் சொல்கிறார், கடந்த 100 வருஷம் இந்த ஹிந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் அதை உருவாக்கிட்டாங்க. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, ஓ நீ அதுக்கு தகுதி இல்லை, நீ இன்னொரு பிறவி எடுத்து இந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தாதான் பகவானை அடையிறதுக்கு தகுதி, இப்போ யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னு இந்த 100 வருஷத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம். சாஸ்திரத்தில் அப்படி கிடையவே கிடையாது.
அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு உதாரணம். என்ன உதாரணம்? வேத பழக்கம் 5000 வருஷம் முன்னாடியே போயிடுச்சு. அந்த பழக்க வழக்கம், அந்த சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம், பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா, அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கு சைத்தன்ய மகாபிரபு முக்கியமான காரணம். எது? தகுதியால் தான் ஒருத்தர் பிராமணர், பிறப்பால் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடி ராமானுஜாச்சாரியர் அதை செஞ்சார் இல்லையா? இந்த மந்திரம் பக்கத்தில் வா, காதில் சொல்கிறேன்னு சொன்னார் குரு. இதை எடுத்துக்கிட்டா நீ முக்தி பெறலாம். ஓ அப்படியா? அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கலாமே, நான் மட்டும் ஏன்? இது என்ன செல்ஃபிஷாக இருக்குது? எல்லாரையும் காப்பாற்றலான்னு சொல்லி அந்த கோபுரத்துக்கு உச்சத்தில் ஏறி அவர் எல்லாருக்கிட்டையும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டார். அது கேட்ட குரு கோவம், என்ன இது சீக்ரெட் மந்திரம், இதோட மதிப்பெண்ணன்னு தெரியுமா, எல்லாத்துக்குமே கொடுக்குறேன்னு, நீ நரகத்துக்கு போகிற இந்த தப்பு செஞ்சனால. ஓ பரவாயில்ல, நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த மந்திரத்தினால எல்லாரும் விடுபட போகிறாங்கன்னு. எல்லாரும் விடுபட்டால் போதும் எனக்கு, நான் நரகத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. மத்வாச்சாரியரும் அதே தான் பண்ணார். ரொம்ப தாழ்ந்த சோகால்டு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவங்களையும் பிராமணர் ஆக்கினார், சன்னியாசி ஆக்கினார் மத்வாச்சாரியர். இப்போது இந்த 500 வருஷம் முன்னாடி ஸோ ஒரு 1000 வருஷமாக அந்த எஃபர்ட் நடந்துகிட்ருக்கு. கலியுகம் ஆரம்பித்ததுமே அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அதிகமாகிடுச்சு, ஆனால் வேத சாஸ்திரத்தில் இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு சொசைட்டி அந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் வருவாங்க. அவர் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார்? ஸோ நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் கேட்டிருக்கோம் இல்லையா? அதாவது தன்னுடைய தெய்வ திரு ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் தமது விருப்பப்படி, ஹரிதாஸ் தாக்கூர் எப்படி பிறந்தார்? தன்னுடைய விருப்பப்படி ஒரு முகமது குடும்பத்தில், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்காரு. யார் நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர்? பிரதம ஆச்சாரியரான நம்ம பரம்பரையில் பிரம்மதேவர். ஸோ தன்னுடைய இச்சையில் விருப்பத்தினால அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அவரை நாமாச்சாரியராக, நாம பிரச்சாரக ஆச்சாரியர், நாமாச்சாரியராக, நாமத்தை பற்றின ஒரு மகிமையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு நியமிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அந்த அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியரோட மகிமை என்ன, அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கூட நம்ம ஒரு சிறிது நேரம் தொடர்பு வந்தாலே போதும், நம்ம தூய்மை அடைஞ்சிருவோம். இப்போ அந்த ஹரிதாஸ் தாக்கூர் இல்லை, இந்த அது ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் யத்பாத சம்சயாக சூத முனைய பிரசமாயனாக சத்ய புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்துன்யாபோ அணுசேவையா. சூத்த கோஸ்வாமி கிட்ட ரிஷிகள் சொல்கிறாங்க, இந்த பகவத் பாதத்தில் ஆசிரியம் எடுத்த அந்த ரிஷிகள் அவங்களுடைய மகிமையை பற்றி, அவங்க ஜஸ்ட் அவங்கக்கிட்ட நம்ம தொடர்பு வந்துட்டாலே நம்ம தூய்மை அடைஞ்சிருவோம். ஆனால் கங்கை நதியில் பல முறை நீராடினால்தான் நம்ம தூய்மைப்படுவோம். அப்படின்னா என்ன, கங்கை நதிக்கு சக்தி இல்லையா? இல்லை இருக்குது. ஒரு தடவை போயிட்டு அப்படி மூழ்கி எந்திரிச்சு வந்துட்டா கண்டிப்பாக நிறைய பாவம் போயிருக்கு. ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடிய எண்ணம் போகலையே இல்லையா? அந்த எண்ணம் போகணுன்னா நம்ம அது ஸ்ட்ரிக்டாக நிறைய தடவை போய் நம்மளும் எஃபர்ட் போடணும். அதே சமயம் போய் நிறைய தடவை கங்கை நதியில் நீராடினால்தான் அந்த பலன் கிடைக்கும். ஆனால் தூய பக்தர்கள் கிட்ட ஜஸ்ட்டு ஒரு முறை தொடர்பில் வந்தாலே போதும். இது சாஸ்திரத்தில் சொன்னதான் ஆச்சாரியர்கள் பாடலாகவும் எழுதுவாங்க. மனக்கருப்பனையில் எழுதின பாடல் கிடையாது. நரோத்தமதாஸ் தாக்கூர் தெரியுங்களா? நம்ம கௌடிய வைஷ்ணவ பரம்பரையிலேயே ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் நிறைய பேர் பாடல்கள் எழுதியிருக்காங்க. பக்தி வினோத் தாக்கூர், நரோத்தமதாஸ் தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதர் எழுதியிருக்காரு. ஆனால் நிறைய பாடல்கள் எழுதினவங்க இவங்க 2 பேரும். அவங்க பாடல் எவர் கிரீன் ஹிட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சினிமா பாடலில் வேறு பாடல். ஆனால் அது எவர் கிரீன் கிடையாது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெய்லியும் கேட்டுகிட்டே இருங்க. அந்த டாப் நிறைய கண்டிப்பாக அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் டியூ ரெஸ்பெக்டோட. அது என்ன பண்ணாலும், எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இசையமைச்சாலும், எவ்வளோ நல்லா பண்ணாலுமே டெய்லியும் கேட்டுகிட்டே இருங்க. எவ்வளோ நாள் கேட்கலாம் அந்த மாதிரி? ஒரு வாரம், ஒரு மாதம், ரொம்ப சூப்பராக இருந்தால் பல மாதமாக கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் தேவை அந்த போர்டம்லேருந்து வெளியே போகிறதுக்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கேட்டால் நல்லாயிருக்கும். டெய்லியும் கேட்க முடியாது. நம்ம டெய்லியும் சம்சாரதாவா போர் அடிக்குதா இன்றைக்காவது? அப்புறம் ஸ்ரீ குரு சரண பத்மா டெய்லியும் பாடுறோம். சிம்பிளான சாங், ஜெயராத மாதவா, போரே அடிக்கலை.
லாஸ்ட்டு 10-13 இயர்ஸாக கேட்டுட்ருக்கேன், போர் அடிக்கல. நீங்களும் பல வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க, போர் அடிக்கல. இதுலேருந்தே தெரியலையா அதுக்கு எவ்வளோ ஆன்மீக சக்தி இருக்குன்னு. ஸோ அவர் எழுதின எல்லா பாடலும் ஆன்மீக சக்தி நிறைந்தது, அமுதமாக இருக்கும். மியூசிக் ஆகட்டும், அந்த எழுத்தாகட்டும், எல்லாத்துலேயுமே சக்தி இருக்குது. ஸோ ஏ பர கருணா கருன்னு நரோத்தமதாஸ் தாக்கூர் ஒரு பாட்டு எழுதினார். அதில் 3வது வரிசை, கங்கார பரஷா ஹோய்லே पाश्चाते पावना दर्शने पवित्रा करो ये तो मारगोना. அப்படின்னா என்ன அர்த்தம்? கங்கை நதியில் பலமுறை சொன்னேன் இல்லையா, பலமுறை நீராடினால்தான் நம்ம சுத்திகரிக்கப்படுவோம், தூய்மைப்படுவோம். ஆனால் பகவத் பக்தர்களை பாகவத்தில் சொல்லியிருக்கு, தொடர்பில் வந்தா இங்கே அதுக்கும் ஒரு படி மேலே. உங்களுக்கு சும்மா பார்த்தாலே போதும், ஒரு தடவை தூய பக்தர்களை பார்த்தாலே போதும், பல கெட்ட விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அது போனனால தான் நம்ம கிருஷ்ணா கான்சியஸில் இருக்கோம். நம்ம எஃபர்ட்னால இல்லை, புண்ணியனால கிடையாது. தெளிவாக மைண்டில் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு டிவோட்டி போய் கேட்டார், பிரபுபாத் பாருங்கள் சொல்லியிருக்கு, ஒரு டிவோட்டி ஆகணும்னா அதுக்கு முன்னாடி எல்லா சர்வ வேதத்தையும் படித்தாச்சு, எல்லா புனித நதியிலையும் நீராடியாச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த புண்ணியெல்லாம் நான் முன்னாடியே சேகரிச்சிட்டேனா? இல்லை, சேகரிக்கலை. நான் அந்த புண்ணியத்தை உனக்கு கொடுத்தேன். எப்படி கொடுத்தாரு? அவரை ஜஸ்ட் பார்த்து, அவரை மீட் பண்ணி, அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, அவர் சொன்னதை ஆரம்பத்தில் செஞ்சதை, அந்த ஒரு சூழ்நிலையே போதும், எல்லா புண்ணியமும் கிடச்சிருச்சு, பாவம்லாம் அழிஞ்சிருச்சு. இதுதான் ஒரு பியோர் டிவோட்டியோட ஒரு மகத் சக்தி. இன்னொரு 2 விஷயம் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போது எப்படி தூய்மைப்படணும்னு ப்ராசஸ் சொல்லியாச்சு. இப்போ அந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம டெய்லியும் செயல்பாட்டில் செஞ்சிட்ருக்கோம். அது செஞ்சிட்ருக்கக்கூடிய உங்களை வந்து பிரச்சாரகர்கள்னு சொல்லுவாங்க, தகுதியுள்ள பிரச்சாரகர்கள் அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறார் இல்லையா. அவங்களோட டியூட்டி என்ன? இப்போ சொல்ல முடியாது நான் பியோர் டிவோட்டி இல்லை, நான் போய் எப்படி வெளியே போய் நம்ம லஸ்ட்டு க்ரீடு காம குரோத லோப மோகத்துலேருந்து வெளியே வர நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை நான் சொல்ல மாட்டேன். அப்படி கிடையாது. முன்னாடி எப்படி இருந்தேன், இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன் இல்லையா, அந்த நிலைமைக்காவது மிச்சவங்களை கொண்டு வரணும். மிச்சது கொண்டு வந்து பிரபுபாதர்கிட்ட கனெக்ட் பண்ணோம், அவர் பார்த்துக்குவார். ஸோ பிரச்சாரம் பண்ணக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம். நம்மளை தூய்மைப்படுத்துவதும் மற்றவங்களை தூய்மைப்படுத்துவதுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரச்சாரம். இப்போ தகுதியுள்ள பிரச்சாரகர்களை உலகம் முழுவதும் அனுப்பிச்சு இந்த கெட்டு போயுள்ள உலக சூழ்நிலையை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சீர்படுத்த விரும்பினார். இது அவருடைய இச்சை, சைத்தன்ய மகாபிரபுடையது. ஸோ அதை இப்பணியை ஏற்று மிகச்சிறந்த மனிதாபிமான செயலை நிறைவேற்றுவது இந்தியர்களின் முக்கிய கடமையாகும். உலகம் முழுவதும் பிரச்சாரகர்கள் இருக்கலாம், ஆனால் முக்கியமான பிரச்சாரகர்கள் எங்கேருந்து தயாராக வேணும்? இந்தியர்களுடைய கடமை. ஏன்? நம்ம நாட்டுக்கும் பிற நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கண்டிப்பாக டிவோட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். இங்கிலாண்டில் பாருக்கு வெளியே, பப்புக்கு வெளியே சரியான மனோநிலையில் இல்லை, சரியான ட்ரெஸ்ஸு கூட இல்லை, அவங்கள வந்து ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண வைக்கிறாங்க நிறைய வெஸ்டர்ன் டிவோட்டிஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸாக க்ரீட்டிங்ஸ் சொல்லலாம். ஆனால் இந்தியர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது என்னது? எதுவுமே பெருசாக சொல்லி கொடுக்க தேவையில்லை. சின்ன வயசுலேருந்தே பூஜை பண்ணணும். பூஜைன்னா என்னன்னு தெரியும். பகவானுடைய ஃபோட்டோவை பார்த்தா விழுந்து கும்பிடு அப்படிம்பாங்க இல்லையா, அதனுடைய வேல்யூ தெரியுமோ இல்லையா? பார்த்ததுமே கோயிலுக்கு போனால் என்ன பண்ணணும்? மணி அடிக்கணும், பரிக்கிரமா, உல்ட்டா பரிக்கிரமா பண்ணுவோமே நாம், இப்படி தான் பண்ணணும்னு தெரியும் இல்லையா கொஞ்சம் வளர்ந்துட்டாலே. இதுதான் இந்தியாவுடைய ஒரு இது. ஸோ ஹரிநாம ஜபம் எப்படியும் எங்கேயாவது பாட்டு ஓடி இருக்கும், கேட்டிருப்பாங்க, சுப்பிரபாதம் கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் பிறந்துட்டா 90% தயார், 80 to 90% தயார். ஆனால் ஒரு டேஞ்சரும் இருக்குது. என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். பகவத்கீதா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்தார், ப்ளீஸ் பகவத்கீதா ஆஸ் இட் இஸ், உண்மை உருவில் எடுத்துக்கோங்க. வேண்டாம். ஏன் வேண்டாம்? என் வீட்டில் இவ்வளோ பெரிய பகவத்கீதை இருக்குது. அப்போ நான் சொன்னேன், பகவத்கீதை பெருசாக சிறுசாங்கிறது புக்கு சைஸில் கிடையாது. அதை யார் எழுதியிருக்காங்க, அர்த்தம் மாற்றாமல் யார் எழுதியிருக்காங்களோ அதை பொறுத்து இருக்குது. அதை ஆச்சாரியர்கிட்டேருந்து எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் உலகத்திலே பெரிய பகவத்கீதை.
ஸ்ரீ வைஷ்ணவர்களும் எழுதியிருப்பாங்க ஆச்சாரிய பரம்பரையோட அடிப்படையில். அதுவும் பகவத்கீதை 4 பரம்பரையிலேருந்து வரக்கூடிய பகவத்கீதை ஒரிஜினல். ஆனால் இந்த பகவத்கீதை எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது, ஸ்ரீல பிரபுபாதர் ஆஸ் இட் இஸ். ஸோ ஆனால் அவர் எடுக்கலை, போயிட்டார். ஸோ இந்தியர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் இதுதான். எனக்கெல்லாம் தெரியும், பகவத்கீதை தெரியும், சரி அப்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்கன்னா பதில் இல்லை. கஷ்டப்பட்டார். ஸோ அந்த ஃபெமிலியாரிட்டி நிறைய இருக்குது. அந்த 10% கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டம். 100 மார்க்ஸ் பேப்பர் எழுதிட்டோம், 60-70 மார்க் எழுதியாச்சு. 100 out of 100 வாங்காமல் இந்த வேர்ல்டை விட்டு போக முடியாது. ஸோ அதனால் இந்தியர்களுடைய கடமை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் கிருஷ்ணா கான்சியஸில். ஜஸ்ட்டு 10 வருஷம் முன்னாடி ஹரிநாம ஜபம் எடுத்துட்டோமே, டெய்லியும் வரோம், 3 நேரம் பிரசாதம் இருக்குது, சர்வீஸ் பண்ணுவோம், கீர்த்தனில் நல்லா இது பண்ணுவோம். குவாலிட்டி எப்போ அந்த ஆர்வத்தோட எப்போ அந்த ஆர்வம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு கடைசி உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹார்வர்டு யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் தெரியும்ல, இன்றைக்கும் சரி 1960லேயும் சரி உலகத்திலே தலை சிறந்த பல்கலைக்கழகம், தலை சிறந்த யூனிவர்சிட்டி. அங்கே சேர்றவங்க பெஸ்ட்டு பிரெயின்ஸ் தான் போய் அங்கே சேருவாங்க. மத்தி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், அவங்க தான் அங்கே சேருவாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் பிரபுபாதர் இளம் சயின்டிஸ்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெக்சர் கொடுக்குறாரு. அங்கே எதை பற்றி பேசுகிறாரு? ஆட்டம் பற்றி பேசுகிறாரா, நிலாவை பற்றி பேசுகிறாரா? பிரபுபாதா நிறைய பேச முடியும், அவங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட சொல்ல முடியும். ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த கதை எதை பற்றினா, இமயமலை ஒரு குட்டி போட போகுது, அதுதான் இந்த கதை. ஸோ இமயமலைன்னா எல்லாருக்கும் தெரியும், சிகரம். இமயமலைன்னா சிகரம் இல்லையா? அந்த இமயமலை ஒரு குழந்தை பெற்றுக்கு போகுது, ஒரு குட்டி போட போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய குட்டியாக இருக்குன்னு ஆர்வம் உலகத்துக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் அங்கே ஒன்று கூட்டிட்டாங்க. இமயமலை குழந்தை பெற்றுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்க என்ன வருது, எல்லா திசையிலேருந்து இமயமலையிலேருந்து எலிகளெல்லாம் வெளியே வருது. அவங்க நினச்சி போனது என்ன, ஒரு தங்க மலை இன்னொன்று வரப்போகுது, இல்லை ஏதோ பெருசாக நடக்க போகுது. ஆனால் என்ன வந்தது, நிறைய எலிகள். இதை ஏன் அங்கே சொல்கிறாருன்னா, ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இமயமலை மாதிரி. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்கும். அங்கேருந்து வர்றது பூரா எலிகள் தான். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஆன்மீக விஞ்ஞானத்தை பற்றி, ஆன்மீக ஞானம் பெறலன்னா பேசிக் நாலேஜ் என்னது, நான் இந்த உடல் இல்லை, நான் ஆன்மா. இதை தெரிஞ்சுக்கலன்னா இந்த பஞ்சபூதத்தை பற்றி நீங்கள் என்ன படித்து என்ன டீப்பாக போய் பிஹெச்டி பண்ணாலும் அது இந்த நீங்களாம் எலிகளுக்கு சம்மந்தான். ஸோ ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலிருந்து பெரிய விஷயந்தான் வெளியே வரணும், எலிகள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அது நம்மளுக்கும் பொருந்தும். பாரத பூமியிலேருந்து வர்றவங்க ஒரு புலிக்கு பிறந்தது புலியாக தான் இருக்கணும், எலியாக இருக்கக்கூடாது. பாரத பூமியில் இருந்துட்டு நம்ம கிருஷ்ணா கான்சியஸை சீரியஸாக எடுக்கலன்னா இமயமலையிலேருந்து வந்த எலிகள் மாதிரி நாமளும் ஆயிடுவோம். ஸோ நம்ம எலியாக இருக்கக்கூடாது. இமயமலையிலேருந்து வரக்கூடிய, இமயமலையில் சாஸ்திரப்படி எல்லா விஷயமும் மனிதனுக்கு தேவையான எல்லாமே இமயமலையில் இருக்குது இல்லையா? அங்கே தான் அந்த இமயமலை கிருஷ்ணா, நான் தான் அந்த இமயமலைன்னு சொல்கிறார் இல்லையா பகவத்கீதையில். ஸோ பக்தி தொண்டை நம்ம ரொம்ப ஆர்வத்தோட சீரியஸாக பண்ணணும். பிரபுபாதரை சீரியஸாக சர்வ் பண்ணும்போது அந்த தூய கிருஷ்ண பக்தி, அந்த ஆர்வம் நிச்சயமாக கிடைக்கும். உடனே கிடைக்கும்னு கிடையாது, படிப்படியாக வரும், நம்மளே பார்க்க முடியும். ஆனால் சீரியஸாக பண்ணலன்னா 100 பிறவி எடுத்தாலும், பக்தி வினோத் தாக்கூர் சொல்கிறாரு, சாண்டிங்கில் அட்டாச்மெண்ட்டே வராது. டிவோட்டியாக இருப்போம், ஹையஸ்ட் புண்ணியம் பக்தி புண்ணியம் பண்ணுறனால சின்ன சின்ன புண்ணியம் என்னது, பணம் அழகு இதெல்லாம் வந்துடும், யூஸ் இல்லை. ஆனால் இல்லையா, கிருஷ்ண பக்தி தூயமாக செய்யக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம வரணும். ஸோ கிருஷ்ணருடைய நாமம், கிருஷ்ணானா என்ன, கர்ஷயதி இது கிருஷ்ணா, எல்லாத்தையும் இருக்கக்கூடியவர். அதனால தான் அவர் பேர் கிருஷ்ணா. அவருடைய பேருக்கும் அதே குணம் இருக்குது, எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியது, இருக்கக்கூடியது. அவருடைய பாகவதம், அவரை பற்றின அந்த லீலைகளுக்கும் அதே குணம் உண்டு. ஸோ இதை நாம் ஜபம் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும். கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், மன நிம்மதியை பற்றி பிரபுபாதர் பேசியிருக்கார் இல்லையா, அந்த மன நிம்மதி எப்படி கிடைக்கும், இது சீக்கிரம் டிவோட்டியாக நம்ம தெரிஞ்சு எல்லாத்துக்கும் சொல்லணும். சந்தோஷம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை இல்லையா? சந்தோஷத்தின் முதல் படி நிம்மதி. அப்புறம் நிம்மதி, அப்புறம் தான் சந்தோஷம். நிம்மதினா என்ன, பயத்திலேருந்து வெளிவரணும்,
துன்பத்திலேருந்து வெளியே வரணும். அப்போ தான் நிம்மதி. அந்த நிம்மதி ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால தான் பகவத்கீதையில் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. 2வது அத்தியாயத்தில் நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய நச்சா யுக்தஸ்ய பாவனா நச்சா பாவயத சாந்திர் அசாந்தஸ்ய குத சுகம். எப்படி நீ சந்தோஷமாக இருப்பேன்னு கிருஷ்ணன் கேட்குறாரு அர்ஜுனரை பார்த்துல நம்மளை பார்த்து கேட்குறாரு. நாஸ்தி புத்திர அயுக்தஸ்ய நச்சா யுக்தஸ்ய பாவனா. அயுக்த பகவான் கூட தொடர்பில்லாதவர்கள் எப்படி அவங்களுக்கு திடமான மனசு கிடைக்காது, திடமான அறிவு ரெண்டும் கிடைக்காது. திடமான மனசும் திடமான அறிவும் இல்லாதப்போ எப்படி நீ நிம்மதியாக இருக்க முடியும்? நிம்மதியே இல்லாதப்போ நீ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்படின்னா நிம்மதி சந்தோஷம் ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ முதல் கட்டம் நிம்மதி, அது கிருஷ்ணா கான்ஷியஸில் கிடைக்கும். அதனால் வாழும்போதும் வாழ்ந்த பிறகும் என்கிற உண்மையான அஷ்யூரன்ஸ் கிருஷ்ணா கான்ஷியஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் சீரியஸாக பக்தி பண்ணுவோம். இதோட முடிச்சுக்கிறேன். கேள்விகள் இருக்கா? 1-2 கேள்விகள். ग्रंथराज श्रीमद् भागवतम की, विश्वगुरु श्रील प्रभुपाद की.